திருக்க என் நெஞ்சம் கொஞ்சம் தான் காக்குமா தாக்குமா பெண்ணே நாம் இருக்கும் உன்னுள் நான் வந்து கொண்டாடும் நேரம் அல்லவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி உங்களோட பிக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப ஷார்ட் பெஸ்ட் ஒரு வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சால் வீட்டில் வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட் வந்து ரீட் பண்ணுறது ரைட் மாஸ்டர் அப்ளிகேஷன் தேவை. ஏன்னா ஆப்பிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஆப் கூட்டில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா தான் இருக்கும். கீழே பார்த்தா இங்கே ப்ரெசென்ட் பண்ணலாம். கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நான் வந்து மேக் வந்து பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். ஏன்னா டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்காது. ஆனால் லிங்க் வந்து இப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து வந்து நியூவாக இருக்கிறவங்க தான் பார்த்து வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைன் பண்ணிக்கலாம். அந்த பேஜில் டாப் டு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் லிங்க்கும் அதில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபாண்ட்டு லிங்க் வந்து ப்ரெசென்ட் வந்து இம்போர்ட் பண்ண ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஃபாண்ட்டுக்கான லிங்க் வந்து இம்போர்ட் பண்ணி ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தா வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு குரூப்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். அந்த குரூப் லேயரில் கொஞ்சம் சேஞ்செலாம் வந்து பண்ணணும். என்னென்ன பண்ண சொல்லி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலராக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து லேயர் வந்து கொடுத்துருப்பேன். அந்த எல்லா லேயர்லையுமே நீங்கள் வந்து நான் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறப்ப நீங்கள் சிம்பிளாக இதுக்கு வந்து பிக்கு மட்டும் தான் ஆட் பண்ணணும். என்ன பண்ணுறது மட்டும் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ண போகிற பிக் வந்து கிராப் பண்ணால் அதுக்கு நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு இங்கே பார்த்தா க்ரீன் கலரில் சர்க்கிள் போட்டு ப்ளஸ் ஆகி மாதிரி வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிட்டு பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் பார்த்தா 4:5 ரேஷியோ செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். அது கிளிக் வந்து பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. செலக்ட் வந்து பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்கன்னா பிக் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிக் வந்து 4:5 ரேஷியோவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும். இல்லைனா உங்களுக்கு வந்து இது மாதிரி அவுட்டரில் வந்து பிளாக் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து டபுள் சைடு மட்டும் பிளாக்லேயும் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கரெக்டாக எப்படி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது வந்து பார்க்கலாம். சிம்பிள் தான். லேயரை சூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் டால் பார்த்தா ஒரு 3 டாட் சர்க்கிள் இருக்குது. அதை வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஷீட் வந்து ஓப்பன் பார்த்தா 5th ஒன்னா ஃபில் கம்பல்சரியாக சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் வந்து ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் இருந்ததுலாம் அந்த இமேஜ் வந்து ஃபில் ஆகிடும். ஃபில் ஆகி முடிச்சோன்னா நெக்ஸ்ட்டு அந்த ரைட் சைட் அந்த ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதை சூஸ் வந்து பண்ணிவிட்டு கேக்கு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு அந்த சைஸில் வந்து உங்களுக்கு வந்து கிராப் ஆகிட்டு சேவ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அலைட் மோஷன்ற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிட்டு அதில் வந்து இந்த பிக் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் இந்த ப்ராஜெக்ட்லேயே ஒன்ஸ் ஒரு பிக்காக டிலேட் பண்ணிட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் மென்ஷன் பண்ணி சொன்ன லேயர் இருக்குல்ல, அந்த லேயரில் மட்டும் எப்படி வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுற சொல்லிட்டு நம்ம இப்போ கிராப் பண்ண பிக் வந்து எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் தான். அந்த க்ரீன் கலராக மென்ஷன் பண்ணிக்கிற அந்த லேயர் வந்து சூஸ் வந்து பண்ண போகிறீங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதை வந்து கிளிக் வந்து பண்ண போகிறீங்க. கிளிக் வந்து பண்ணால் இந்த நம்பர் மாதிரி போட்டு இந்த ஸ்டார் போட்டு ஃப்ரேம் மாதிரி ஆப்ஷன் மாதிரி அது கிளிக் வந்து பண்ணால் உங்கள்கிட்ட இமேஜான ஃபோட்டோ வந்து கூட்டு போய்டும். மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தா ஒரு ஃபோல்டர் நேம் போட்டு ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் பண்ணுங்கள். அதை கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டாப்லேருந்து செகண்டாக அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து இருக்கும். இப்போ அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இங்கே பாருங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பிக் வந்து ஆட் ஆகிட்டு மேலே இந்த மாதிரி வந்து ஒரு எஃபர்ட் மட்டும் போகும். இப்போ இந்த லேயரை வந்து சூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி செட் வந்து பண்ணிங்க. செட் வந்து பண்ணிவிட்டு மேலே அந்த குரூப் லேயர் இருக்குல்ல, அந்த லேயரை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இதில் பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து கிளிக் பண்ண நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு மாஸ்க்னு சொல்லி பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணிங்கன்னா கிளிக் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகி முடிஞ்ச உடனே ஒன் ஸ்டெப் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோல் ஆச்சு அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து மெர்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இதே மாதிரி அந்த ஸ்டெப் நாங்கள் அந்த குரூப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அந்த இமேஜ் மென்ஷன் பண்ணி க்ரீன் கலரில் எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கிற எல்லா லேயர்லையும் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கங்க. பண்ணி முடிச்சோடனே நீங்கள் பார்த்தா மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஜன் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கு பாருங்கள். அந்த கண்ண ஆப்ஷன் வந்து ஆஃப் இருக்கு பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் டால் பார்த்தா சரிங்க லேர் பண்ண பட்டனுக்கு வந்து கிளிக் வந்து பண்ணிங்க. கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆப்ஷன் உங்கள் வந்து வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.